இது எடுத்துக்கிட்டு இருக்கிற காலகட்டத்தில் ப்ரெஷருக்கு மருந்தே தேவையில்லை, மாத்திரையை நிறுத்திக்கலாம். எந்திரிச்சோன்னு முதல் பணி சிரிப்பில் தொடங்குங்க. அதே போல் எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு பெட்டில் போய் படுக்க போகும்போது ஒரு நிமிஷம் சிரிச்சுட்டு படுங்க. எல்லா நோய்க்கும் மருந்து இது ஒன்று தான், இது ஒன்று போதும். நான் நிறையா யோகா கேள்விப்பட்டிருக்கேன் சார். அது என்ன சார் சிரிப்பு யோகா? ஃபஸ்ட்டு மன்றத்துக்கு வர்றவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த டவுட் வரும். ஃபஸ்ட்டு யோகா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பதஞ்சலி யோக சூத்திரத்தில் உடலை சில நிலைகளில் நிறுத்தி ஆசனங்கள் நாம் செய்வது மட்டும்தான் யோகா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம். இது என்ன சார் சிரிப்பு யோகா? எல்லோரும் எனி டைம் சிரிச்சுக்கிட்டே இருக்கணுமா? வரவங்கெல்லாம் கேட்கக்கூடிய கேள்விகள் இது. சிரிப்பு என்பது உளவியல் ரீதியாக நம்முடைய உள் உணர்வுகள் முழுமையும் குளிர்ச்சி அடைய செய்யக்கூடிய ஒரு சக்தி நம்மக்கிட்ட இருக்குது. அந்த சிரிப்பை ஒரு சில பயிற்சி முறைகள் மூலமாக செய்து உள்ளுணர்வை பெருக்குவது தான் சிரிப்பு யோகாவுடைய நோக்கமாக இருக்குது. சிரிப்பு யோகா மூலிமா அதாவது மனதில் இருக்கிற ப்ராப்ளம் எல்லாமே சரியாகும்னு சொல்லியிருக்கீங்க. என்னென்ன ப்ராப்ளம்லாம் சரியாகும் சார்? ஃபஸ்ட்டு சார், ஒரு தனி மனிதன் உடல் சார்ந்த பிரச்சனைகளால் அதிகமாக துன்பப்படுறானா, மனம் சார்ந்த பிரச்சனைகளால் அதிகமாக துன்பப்படுறான்னு நீங்கள் சொல்ல முடியுமா? மனம் தான் சார் சொல்லுவேன். ஏன்னா சொல்ல முடியாது. ஸோ இப்போது முதல்ல உடலுக்கு பயிற்சி தேவையா, மனதுக்கு பயிற்சி தேவையா? மனதுக்கு தான் சார் அதிகமாக தேவைப்படுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, உடம்புக்கு வேணும்னா நம்ம ஜிம்முக்கு போகலாம், வாக்கிங் போகலாம், அப்புறமேட்டுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம். மனசுக்கு எந்த ஒரு யோகாவும் கிடையாது. மனதுக்கு இம்மிடியேட்டாக இந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் உடனே உங்களுக்கு மனதுக்கு சக்தியும் ஆற்றலையும் தந்து உங்கள் மனக்குழப்பங்கள் அனைத்தையும் தீர்க்கக்கூடிய சக்தி சிரிப்புக்கிட்டு இருக்குது. அதனால தான் நம்ம சிரிப்பை கையில் எடுத்திருக்கோம். ஓகே சார், சூப்பர். இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த சிரிப்பு யோகா மூலிமா பலன் அடைஞ்சவங்க நிறையா பேர் இருப்பாங்க. ஏன் நீங்களே வந்ததுலேருந்து சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கீங்க. உங்களை பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு தான் வருது. நான் அதுதான் கேட்குறேன் சார். எத்தனை பேர் சார்? இது வரைக்கும் நானே 10 ஆண்டுகளில் பல லட்சம் மக்களை பல மேடைகளில் சந்திச்சிட்டேன். எல்லா நாடுகளுக்கும் போயாச்சு, எல்லா இடங்களுக்கும் பயிற்சி கற்றுக் கொடுத்துருக்கோம். எவ்வளோ பேருன்னு என்னால் கணக்கிட்டு சொல்ல முடியாது. குறிப்பாக சொல்ல போனோன்னா, இந்த சூசைடு கேட்ஸ் பல பேர்த்தை நாங்கள் காப்பாற்றிருக்கோம். மகிழ்ச்சி மூலமாக மன அழுத்தத்தை உடைச்சிட்டா போதும், அந்த தாட்ஸ், நெகட்டிவ் தாட்ஸ் வெளியே போயிடும். சரிங்க. மகாத்மா காந்தி ஒரு இடத்துல அருமையாக சொல்லியிருக்கார், இந்த சிரிப்பு என்பதை மட்டும் இறைவன் எனக்கு கொடுக்காமல் விட்டிருந்தே ஆனால் நான் எப்போதே தற்கொலை செய்திருப்பேன் அப்படின்னு சொல்லி மகாத்மா காந்தியடிகள் சொல்லியிருக்கேன். ஸோ சிரிப்பினுடைய வேல்யூ தெரிஞ்சுக்கிட்டாலே போதுங்கிறீங்க. எப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுளாக மைண்டில் டிஸ்டர்பன்ஸாக ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் ஜஸ்ட் ஸ்மைல். சூப்பர். ஸோ நான் எல்லாத்துக்கும் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான வார்த்தை என்னென்னா, எவ்வளவு துன்பம் நமக்கு வந்தால் என்ன, சிரிப்பு என்னிடம் இருக்கும்போது. அருமையான ஒரு பதிவு சார். ஸோ ஜஸ்ட் ஒரு மென்ஹாசியா. ஓகே. ஒரு புன்முறுவலோடு எப்பயும் ஃபேஸை வச்சுக்க பழகிக்கிங்க. இது ஃபஸ்ட் எக்ஸசைஸ். 2வது எக்ஸசைஸ், வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். இதை பழமொழியாக பார்த்துருக்குறீங்க, அதை மெய்ப்பித்து பார்த்துருக்கீங்களா? வாய் விட்டு சிரித்து நோய் விட்டு போனது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி பார்த்துருக்கீங்களா? இல்லை சார். எஸ், அந்த பழமொழியை புதுமொழியாக மாற்றியிருக்கின்றோம். வாய் விட்டு சிரித்தேன் நோய் விட்டு போனது அப்படின்னு மக்கள் எல்லாம் சொல்ல வச்சுருக்கோம். அது மிகப்பெரிய ஒரு விஷயமாக பார்க்கும். நல்ல கையில் சின் முத்திரை வைத்துக்கொண்டு கீழே குனிந்து மேலே வரும் பொழுது நல்ல வாய்விட்டு சிரித்து நல்ல மூச்சை 3 முறை இழுத்து உள்ளுக்குள்ளே பிராணசக்தியை பெருக்கிட்டு உள்ளே கவனித்து பாருங்கள். உங்கள் மனம் அற்புதமாகும். சிரிப்பு என்பது அற்புதமான ஒரு ஞானம். சிரிப்பு என்பது ஒரு உளவியல் விஞ்ஞானம். அதையெல்லாம் மறந்துட்டோமே. எங்கே சார் சிரிச்சா தப்பாக நினச்சிருவாங்களேங்கிற பயம் தானே இருக்குது சார். இந்த மன்றம் அந்த காம்ப்ளெக்ஸை முதல்ல உடைக்குது, பிரேக்கப் பண்ணுது. உங்களுக்கு சக்தியை கொடுக்குறோம். நல்லா சிரிங்க, வாய் விட்டு சிரிக்கிறதுக்கு பயிற்சியாக செய்யுங்க. ஃபஸ்ட்டு செயற்கையாக சிரிங்கன்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு செயற்கையாக சிரித்து பழகுங்க. செயற்கையாக சிரிக்க சிரிக்க
இயற்கை தானாக உங்களுக்குள்ள மலர ஆரம்பிச்சிடும். டிப்ரெஷனுங்கிற வார்த்தைக்கு வேலையே இல்லை, அவ்வளோ விஷயம் நமக்குள்ளே நடக்குது. ஸோ ஃபஸ்ட்டு மென்காஷியா, ரெண்டாவது பயிற்சி நல்லா வாய் விட்டு சிரிக்கக்கூடிய அட்டகாஷியா, ஓகே சார், நல்லா வாய் விட்டு சிரிக்க. மூன்றாவதாக ஒரு பயிற்சியை நாங்கள் பண்ணுறோம், மனசுக்குள்ளேயே குலுங்கி சிரிக்கக்கூடிய ஒரு பயிற்சி. இப்போ கேட்டிங்க இல்லையா சார், சிரிச்சா ஒரு மாதிரி இருக்குது சார், எதுவும் நினைப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்காகவே இந்த பயிற்சி. உள்ளுக்குள்ளேயே குலுங்கி சிரிக்கணும் மனசுக்குள்ளே. ஸோ ஜஸ்ட்டு கை அப்படி வாய் வச்சுக்கோங்க, மனசுக்குள்ளேயே அஞ்சு கிலோமீட்டர் வாக்கிங் போயிட்டு வந்தால் எவ்வளோ கலோரிஸ் உடம்புல இருந்து வெளியேறுமோ 5 நிமிஷம் நீங்கள் இந்த பயிற்சி செஞ்சிங்கன்னா போதும். உடம்புல இருக்கக்கூடிய ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம், உயிரோட்டம் எல்லாம் அழகாக ஓட ஆரம்பிச்சிடும். என்னுடைய குருநாதர் வேதாத்திரி மகரிஷி அவர்கள் அருமையாக சொல்லுவார், உடலில் 4 விதமான ஓட்டங்களில் ஏதோ ஒரு ஓட்டம் தடையோ தேக்கமோ ஏற்பட்டால் நோயின்னு சொல்லுவார். நீங்கள் நல்ல உள்ளுக்குள்ளே குலுங்கி சிரிக்கும் பொழுது, இந்த பயிற்சியை செய்யும்போது இந்த 4 எனர்ஜி லெவலில் ஏதாவது தடை ஏற்படுமா? படாது. மனிதன் ஆரோக்கியம். கண்டிப்பாக. சிம்பிள், வெரி சிம்பிள், தன்னுடைய ஃபிட்னஸை மெயின்டைன் பண்ண முடியும். இப்போதைக்கு இதில் ஒரு 40 வகையான எக்ஸசைஸ் இருக்குது. ஒரு 3 வகையான எக்ஸசைஸ் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கேன். சூப்பர். சிரிப்பு தியானம்னா எப்படிங்க சார்? இப்போ சிரிப்பு யோகாவை பற்றி சொல்லியாச்சு, சிரிப்பில் என்னென்ன பயிற்சிகள் வகைகள் இருக்குதுன்னு சொல்லியாச்சு. நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. சிரிப்பை எப்படி சார் தியானமாக பண்ணுறது? சிரிப்பே ஒரு தியானம்தான். தியானம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் அதுக்கு பதில் கிடைச்சிடும். கண்டிப்பாக. தியானம் என்பது உடலாலும் மனதாலும் எந்த செயலும் செய்யாமல் தனக்குள் மகிழ்ச்சியாக அமர்ந்திருப்பது தியானம். நீங்கள் நல்லா வாய் விட்டு சிரிச்சு பாருங்களேன், சிரிச்சு பாருங்கள், மைண்டில் எந்த எண்ணங்களும் இருக்காது. உங்கள் நிகழ்கால தன்மைக்கு சிரிப்பு உங்களை கொண்டு வந்துடும். சிரிப்பே ஒரு தியானம்தான். 1 நிமிடம் சிரிப்பு, 1 நிமிடம் தியானம்னு மன்றத்தில் கற்றுக் கொடுக்குறோம். காலையில் எந்திரிச்சோன்னு முதல் பணி சிரிப்பில் தொடங்குங்க. அதே போல் எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு பெட்டில் போய் படுக்க போகும்போது 1 நிமிஷம் சிரிச்சுட்டு படுங்க. சிரிப்பு இயற்கைக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு நன்றி. நல்லா வாய் விட்டு சிரித்து முடித்து விட்டு நன்றாக சிரித்து முடித்துவிட்டு கண்களை மூடி உள்ளே கவனியுங்கள். உள்ளே சிரிப்பவன் யார்? உடல் சிரித்ததா, மனம் சிரித்ததா? உடலையும் மனதையும் சேர்த்து இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பேராதார சக்தி உள்ளே சிரித்து கொண்டிருக்கிறதா? சும்மா கவனிங்க. தியானம் தானா உங்களுக்குள்ள நடக்கும். நிகழ்காலத்தில் உங்கள் மனம் லயத்து போயிடும். அந்த பரவசம் தானா உங்களுக்குள்ள பற்றிக்கொள்ளும். அதுக்காக தான் நம்ம மனம் இயங்கிக்கிட்டு இருக்கு. நம்ம நிகழ்காலத்தில் நிற்கிறதே இல்லையே. கண்டிப்பாக சார். இந்த மனம் ஒன்று எதிர்காலத்தை சுற்றுது, இல்லைன்னா இறந்த காலத்தை சுற்றிக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த ப்ரெசன்ஸுக்கு வர்றதே இல்லை. அந்த ப்ரெசன்ஸுக்கு கொண்டு வரக்கூடிய நுட்பம், ஒரு வேதியியல் மாற்றம் உங்களுக்குள்ள நடக்கணும்னா வாய் விட்டு சிரித்து பார். இதை உணர்ந்த நம்ம வள்ளுவர் அருமையாக சொல்றாரு, நகை, ஈகை, இன்சொல், இகலாமை இவை 4 வகை என்ப வாய்மை குடிக்கு அப்படிங்கிறார். ஒரு குடிக்கு முதல்ல தேவை நகை. நல்லா சிரிக்கணுங்கிறார். யாருமே அப்படி சிரிக்கிறது. அதுதான் ப்ராப்ளமே. கொரோனா காலத்தில் வந்து நீங்கள் இந்த நிறைய தெரப்பி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன சார், பெப்பர் தெரப்பி? எஸ். அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் சார். மிளகை பயன்படுத்தி நம்மளோட எல்லா நோய்களிலிருந்தும் நம்மளால் வெளிவர முடியும். ஒரு மிளகு உலகில் உள்ள எல்லா மருந்து பொருட்களையும் ஒன்று கூட்டி அதெல்லாம் ஒருங்கிணைச்சோம்னா அது பேர் மிளகுன்னு சொல்லலாம். அவ்வளவு மருத்துவ குணங்கள் அடங்கியது மிளகு. அந்த மிளகை ஒன்று எடுத்து நாள் 1 விழுங்கி சாப்பிடணும். 2வது நாள் 2, 3வது நாள் 3, 4வது நாள் 4 நம்ம விழுங்கி சாப்பிட்றோம். கடித்து சாப்பிடக்கூடாது, விழுங்கி சாப்பிடணும்.
அப்படி விழுங்கி 24வது நாள் 24 மிளகு விழுங்கி சாப்பிடணும். 25வது நாள் அகைன் 24 சாப்பிட்டு அப்படியே குறைச்சிக்கிட்டு வந்துடணும். 1 by 1 அசெண்டிங் ஆர்டரில் 24, டிசெண்டிங் ஆர்டரில் 24. ஸோ மொத்தம் 48 நாட்களில் 600 மிளகுகள் சாப்பிட்டோம். அப்படி சாப்பிடும்போது எந்த தொற்றும் நம்மை அணுகாது. ஸோ இதை வந்து பெப்பர் தெரப்பி, பெப்பரை டெய்லி விழுங்கி சாப்பிடணும். ஒரு சைக்கிளிங், ஒரு ஆர்டராக விழுங்கி சாப்பிட்றதுனால நம்மளுக்கு என்னென்ன பயன்கள் சார்? எஸ், நல்ல கேள்வி. நம்ம கடித்து சாப்பிட்டோம்னா நம்ம காரம் யாராலையும் சாப்பிட முடியாது. விழுங்கி சாப்பிடும்போது நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது. விழுங்கி சாப்பிடுவதால் நமது ரத்தம் தூய்மை அடைகிறது. விழுங்கி சாப்பிட்றதுனால நம்மளுடைய தோள்களில் இருக்கக்கூடிய கழிவுகளை எல்லாம் வெளியேற்றக்கூடிய சக்தி உங்ககிட்ட கிடைக்கும். இந்த நம்ம உடம்பு அற்புதமான ஒரு விஷயத்தை உள்ள செய்து, உங்கள் உடம்பை தேவையில்லாத கழிவுகளை எல்லாம் வெளியேற்றுவதற்கு ஒரு 15 மிளகு விழுங்கி இருக்கிறீங்க, ஒரு 10 மிளகு போதும்னா 10 மிளகு தான் செரிமானம் பண்ணிக்கும். மீதி 5 மிளகை முழுமையாக வெளியேற்றிடும். மாலை கடனில் வெளியேற்றிடும் முழுசாக. ஓ, அப்படிங்களா? எஸ். சரி சார். இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம 600 மிளகு விழுங்கியிருக்கோன்னு சொல்கிறீங்க. இப்போ வந்து இந்த எதிர்ப்பு சக்தி இந்த வேலிடிட்டி மாதிரி இருக்குங்களா, இல்லை திரும்பி நம்ம கண்டினியூ பண்ணலாங்களா? எஸ். நீங்கள் ஒரு சைக்கிளிங் ஃபஸ்ட்டு ஒரு 48 டேஸ் எடுத்து பாருங்கள். உங்களுக்கே தெரியும் உடம்புல இவ்வளோ எனர்ஜியாக நான் இருக்கனே, இது வரைக்கும் இப்படி இருந்தது இல்லையே, நல்ல தூக்கம் எனக்கு வர ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ என்னுடைய பழைய விஷயங்களை எல்லாம் நான் ரீஜெனரேட் ஆன மாதிரி உங்களுக்கு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுடுவீங்க. நல்ல தூக்கம், நல்ல மனநிலை எல்லாம் உங்களுக்கு கைகூடுறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும். இந்த தெரப்பி எடுத்து முடித்த உடனே ஒரு 3 மாதம் இடைவெளி விட்டுருங்க. சரிங்க. மறுபடியும் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி செய்யுங்க. இது ஒரு உணவு தானே. இன்னொரு சைக்கிளிங் மறுபடியும் எடுத்துக்கோங்க. மறுபடியும் 24 நாட்கள் ஏறுமுகம், 24 நாட்கள் இறங்க எடுத்துக்கலாம். பை ஸ்டேஜாக. ஏஜ் லிமிட் இருக்காங்க சார்? எஸ், இருக்குது. ஸோ நம்ம 6 வயசுலேருந்து 12 வயசு வரைக்கும் இருக்கக்கூடியவங்க 12 நாட்கள் எடுத்தால் போதுமானது. 1லேருந்து 12 நாள் ஏறுமுகம், 12 நாள் இறங்குமுகம். மீதி இருக்கக்கூடியவங்க எல்லாரும் 24 நாட்கள் ஏறுமுகம், 24 நாட்கள் இறங்குமுகம் எடுக்கும். இது மூலியமா நோய்கள் குணமாகுமா சார்? நிச்சயமாக. ப்ரெஷருக்கு மருந்தே தேவையில்லை. இது எடுத்துக்கிட்டு இருக்கிற காலகட்டத்தில் ப்ரெஷருக்கு மருந்தே தேவையில்லை. மாத்திரையை நிறுத்திக்கலாம். ப்ரெஷர் நார்மலாக இருக்கும். அதை நிரூபிச்சே பார்த்துட்டோம். பார்த்தாச்சு. சுகர் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். சுகருக்கு அடிஷ்னலாக நாங்கள் ஒரு சப்ளிமெண்ட் தரோம். இயற்கை மருந்து பொருள் டயாகைக்கன்னு ஒன்று தயார் பண்ணி தந்திருக்கோம். அதோடு சேர்த்து மிளகு கற்பத்தையும் எடுக்கும்போது சுகரும் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும். மற்றபடி ஆலோசனைகள் கேட்டாங்கன்னா உதவுறதுக்கு தயாராக இருக்கிறோம். அது என்ன சார் 1.0, 2.0, 3.0 எந்திரன் படம் மாதிரி சொல்கிறீங்களே, அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுமாங்க சார்? ஸோ மிளகு கற்பம் 1.0 அப்படின்னா, மிளகு கற்பம் 1லிருந்து 24 நாட்கள் ஏறுமுகமும் 24 நாட்கள் இறங்குமுகமும் 600 மிளகுகள் எடுப்பது 1.0. ஸோ இது ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். உங்கள் உடம்பை மிளகு வந்து உங்கள் உடம்புக்குள்ளே பொருந்த செய்யக்கூடிய ஒரு நுட்பம் 1.0. இது எடுக்கும் பொழுதே உடம்புல பல அதிசயங்கள் நடக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இந்த தொற்று காலத்தில், கொரோனா வந்திருந்தப்போ தொற்று காலத்தில் பல ஆயிரம் மக்களை நாங்கள் காப்பாற்றணும் இந்த மிளகு கற்பத்தை வைத்து. அவ்வளோ அதிசயங்கள் அது நடத்துச்சு. பல அன்பர்கள் இன்றைக்கி ரொம்ப தேங்க்ஸ், என் லைஃபையே மீட்டு கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி இன்னைக்கு எல்லாத்துட்ருக்கு. ஸோ இது அரிய சித்தர்கள் கலை. 2.0 அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் நாட்களை கூட்ட வேண்டும். ஏறுமுகம் 30 நாட்கள், இறங்குமுகம் 30 நாட்கள். அப்போ வரும்போது 930 மிளகுகள் நீங்கள் அந்த 60 நாட்கள் எடுப்பீங்க. இது 2.0. ஸோ அப்போ உடம்புல இன்னும் சக்தி நிலை மேலோங்கிறத பார்க்க முடியும். ஸோ ஆன்மீகத்துக்கு தேவையான எனர்ஜியை ஃபுல்லாக உங்கள் மிளகு உங்களுக்குள்ளே கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. நீங்கள் எடுத்து பார்த்தா தான் தெரியும். 3.0 அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் நாட்களில் கூட்டும். 40 நாட்கள் ஏறுமுகம், 40 நாட்கள் இறங்குமுகம் எடுக்கணும். ஸோ இதெல்லாம் ஒரு மாஸ்டரோட கைட்லைன்ஸில் விழுங்க முடியுமாங்க சார்? விழுங்க முடியும், தாராளமாக விழுங்க முடியும். நாங்களாம் 4.0 எடுத்துகிட்டு இருக்கிறோமே. 4.0 ஏறுமுகம் 48 நாட்கள், இறங்குமுகம் 48 நாட்கள் வர வேண்டும். ஸோ நாங்களாம் 4.0 2 தடவை முடிச்சாச்சு. அப்பா, எத்தனை மாதத்துக்கு ஒரு டைம் சார் எடுக்கும்? ஸோ 4.0லாம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் வருஷத்துக்கு 2 தடவை எடுத்திங்கன்னா போதுமானது. வருஷத்துக்கு 2 தடவை எடுத்தால் போதும்.
இது மூலிமா நோய்கள்லாம் குணமாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ப்ரெஷர் ஒன்று சொல்லியிருக்கீங்க. வேறு என்னென்ன நோய்கள் சார் குணமாக? இது ஒரு சர்வரோக நிவாரணி. எந்த நோயும் உடம்புல உங்களுக்கு இருக்கிறதுக்கு விடாது. சர்வரோக நிவாரணி. எல்லா நோய்க்கும் மருந்து இது ஒன்று தான். இது ஒன்று போதும். உங்களை ஞானமடைய செய்வதற்கும் இது ஒன்று போதும். உங்கள் உடலை முழுமையாக ஆரோக்கியப்படுத்துவதற்கும் இது ஒன்று போதும். மிளகு அவ்வளவு சர்வ வல்லமை படைத்தது. மிளகு ஒரு குறுகிய ருத்ராட்சை, அது ஒரு சிவப்பொருள். பயன்படுத்தி பாருங்க. அதுலேயும் ஃப்ராடுத்தனம் பண்ணிக்கிட்டு தான் சார் இருக்காங்க. பப்பாளி விதையை போட்டுக்கிட்டு. ஒரு சின்ன மிளகுனால நம்ம உடம்புல இருக்கிற நோய் எல்லாமே போகும்னு சொல்லியிருக்கீங்க. இந்த உலக மக்கள் எல்லாருமே இந்த மிளகு கற்பத்தை எடுத்து பயன்பெறணும். நோய் இல்லாத உலகத்தை நம்ம எப்படி சொல்கிறது, சொல்லும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நோய் இல்லாத உலகத்தை நம்ம கொண்டு வரணும் சார். அதுக்காக நீங்கள் உங்களுடைய சிறப்பான இந்த ஒரு விஷயமே போதும் சார். சிரிப்பு ஒன்றே வேதம். அதான் நீங்கள் தான் சொல்லிட்டீங்களே, வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்னு சொல்கிறீங்க. நோய் இல்லாத உலகத்தை கொண்டு வரணும்னு முடிவும் பண்ணிட்டீங்க. பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து உள்ளங்களும் உடல்நலம், நீல் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ வேண்டும் என்று எல்லாம் அல்ல அந்த இறைவனை வேண்டி மகிழ்ச்சியோடு வாழ்வோம், ஆரோக்கியத்தை பெருக்குவோம். தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூ. வாழ்வியல் ஞானி. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அந்த கொரோனா காலத்தில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மக்களை சேவ் பண்ணி நோய்களை எல்லாம் தீர்த்த ஒரு ஞானம் அருள் திரு ஸ்ரீ ராஜேந்திரன் சாரை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக சிரிப்பு தான் வந்துக்கிட்டு இருக்கு. நன்றி, வணக்கம்.